Hello, hi friends, vanakkam and welcome back to my channel Chilli Nori Talk. Friends, இந்த வீடியோல நம்ம நிறைய பேருக்கு நம்ம வந்து ஒரே இடத்துல கோட் எடுத்துட்டே இருக்கோம்ல, அந்த மாதிரி கோட் எடுக்கிற ஏரியா, வகுடு எடுக்கிற ஏரியால அது பக்கத்துல இருக்க முடியெல்லாம் வந்து கொட்டி அதோட டென்ஸ் ரொம்ப கம்மியா தெரியும். நிறைய பேருக்கு பால்டாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தூக்கி ஒரு போனிடெயில் போடுறோம் அப்படின்னா அந்த ஃப்ரண்ட் சைடில் உள்ள முடி வந்து அதிகமாக அதோட டென்ஸ் குறைஞ்சு பால்டாக தெரியும். இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து தலையிலேயே அங்கங்கே ஏதாவது ஒரு இடத்துல வந்து முடி வந்து ஒரு இடத்துல மட்டும் முடி கொட்டி அந்த இடம் மட்டும் வழுக்கையாக தெரியும். எப்படி வீட்டில் இருக்க சுலபமான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஈஸியாக சரி பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெமெடியை வந்து கண்டினியூவாக ஒரு 30 days நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஒரு 1 monthலேயே உங்களுக்கு அந்த இடத்துல முடி வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ப்ராப்ளமே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட்டு அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஐப்ரோவில் இருக்க முடியோட டென்ஸு அது மாதிரி ஐலேஷ் வந்து கொட்டிகிட்டே இருக்கும். அது வந்து நம்ம கெமிக்கல் பேஸ்டு ஃபேஸ் வாஷ் நம்ம செலக்ட் பண்ணி அதை அதிகமாக யூஸ் பண்ணுறனால இருக்கும். நம்ம அதுக்கான ரெமெடிலாம் இந்த அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த ரெமெடி வந்து நம்ம தலையில் உள்ள முடிக்காக மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். ஐப்ரோக்கும் ஐலேஷ்க்கும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது. அது ஏன் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை தோலோடு எடுத்துக்கோங்க. அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு பியோர் ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எதுக்கு சின்ன வெங்காயத்தை தோலோடு எடுக்கிறோம் அப்படின்னா அதோட முழு போஷாக்கும் நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அதை வந்து தோலோடு எடுத்துக்கிறோம். சின்ன வெங்காயத்துக்கும் முடிக்கும் அவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. நம்ம ஹேரில் என்ன ப்ராப்ளம் ஆகட்டும் அந்த சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணாலே போதுமானது. நம்ம அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படிலாம் யூஸ் பண்ணுறதுன்னு. சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு நம்ம எடுத்து வச்ச பியோர் சின்ன வெங்காய ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஒரு ரெமெடியில் நம்ம 2 மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதில் ரொம்ப மெயினானது இந்த சின்ன வெங்காயத்தோட ஜூஸ் தான். இந்த சின்ன வெங்காயத்தோட ஜூஸை நீங்கள் நார்மலாக வேறு எது கூடயும் சேர்க்காம உங்கள் தலையில் தேய்ச்சிங்கனாலே உங்கள் தலையில் இருக்க பொடுகு போயிடும். அது மாதிரி அங்கங்கே முடி கொட்டுறது நின்றும். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. சின்ன வெங்காயம் வந்து உங்கள் ஹேரை வந்து ஷைனிங் ஆக்கும். அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வெங்காயத்துக்கும் நம்ம முடிக்கும் அவ்வளோ பெரிய கனெக்டிவிட்டி இருக்குது. கூலிங்காக இருக்குது. உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அப்பப்போ நீங்கள் வந்து சின்ன வெங்காயத்தை யூஸ் பண்ணுறது உங்கள் ஹேரை வந்து ரொம்ப போஷாக்காக வச்சுக்கும். ஸோ வந்து சின்ன வெங்காயத்தை நீங்கள் யூஸ் பண்ண மறக்காதீங்க. நம்மளோட மேஜிக்கல் இன்க்ரீடியன்ஸில் ஃபஸ்ட் நம்ம எடுத்திருக்கிறது சின்ன வெங்காயம். அதே மாதிரி நம்மளோட சேனலில் பொடுகுக்கான வீடியோ போட்டிருக்கோம். நிறைய பேர் பொடுகுக்கு வீடியோ கேட்குறீங்க. நம்மளோட பொடுகுக்கான வீடியோ அது ரொம்ப அருமையான ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட் நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த சின்ன வெங்காய ஜூஸ் வச்சு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு நம்ம அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி வேறு எதையும் ஜாயின் பண்ண முடியலன்னா கூட வெறும் சின்ன வெங்காயத்தை மட்டும் போட்டிங்கன்னா கூட உங்கள் முடியில் உள்ள ப்ராப்ளம்ஸ் அது மாதிரி பொடுகு எல்லாமே போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்ட் இதில் ஜாயின் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் வந்து விளக்கெண்ணெய். நல்லா கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சுத்தமான விளக்கெண்ணெயாக இருக்கணும். மெயினாக நிறைய பேருக்கு சுத்தமான விளக்கெண்ணெய் கிடைக்கிறது கிடையாது. ஸோ வந்து நீங்கள் ஆர்கானிக் கடையிலையோ இல்லை மரச்ச காலையிலையோ வாங்கிக்கோங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ சுத்தமான விளக்கெண்ணெய் தான் எப்போவுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுத்தமான தேங்காய் இந்த அளவுக்கு ஒரு கெட்டியான பதத்தில் தான் இது இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். 1 ஸ்பூன் நம்ம எந்த அளவுக்கு சின்ன வெங்காயத்தோட பியோர் ஜூஸ் எடுத்தோமோ அதே அளவுக்கு நீங்கள் வந்து விளக்கெண்ணெயை எடுத்துக்கோங்க. இது 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா 2ம் நல்லா மெர்ஜ் ஆகாது, தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஒரு 2 to 3 minutes ஆர் 4 minutes நீங்கள் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஜெல் மாதிரி ஒரு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வரும். இல்லைன்னா 2மே தனித்தனியாக இருக்கும். அதுவும் ஓகே தான், பட் இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்குங்கிறனால நீங்கள் நல்லா அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது பத்தாது, நான் இன்னும் கொஞ்சம் கூட மிக்ஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு லைட் ஜெல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த இன்க்ரீடியன்ஸை நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். 2 தான் சேர்த்துருக்கோம் இல்லையா, இது 2 மட்டுமே நம்ம இதே மாதிரி சேர்த்து ஒரு 3 days நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 days வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு நல்லா கவனிச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே 2மே நல்ல கூலிங். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அதை நார்மல் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். வெளியில் வச்சுக்கிறதா இருந்தால் அப்பப்போ நீங்கள் வந்து ஜூஸ் மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டு அப்பப்போ விளக்கெண்ணையோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்கு சிம்பிளாக இந்த 2 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக போதும். பிகாஸ் சின்ன வெங்காயத்தோட குணமும் அதே மாதிரி விளக்கெண்ணையோட குணமும் நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இது 2 மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டு கூட வேறு எதையுமே நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட மிக்ஸ் பண்ண வேணாம். விளக்கெண்ணையே உங்கள் ஹேரை வந்து ரொம்ப நல்லா வளர்க்குறதுக்கு வந்து அது ஹெல்ப் பண்ணும். சின்ன வெங்காய ஜூஸும் அப்படி தான். ஸோ வந்து இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. 1 month போதும். நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேரில் உள்ள உங்கள் தலையில் உள்ள பிரச்சனையை இது சரி பண்ணிடும். அதே மாதிரி இதையே வந்து நான் வந்து ரெகுலராக என்னோட முடி ஃபுல்லாக என் தலை ஃபுல்லாக தேய்ச்சிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டேன், எனக்கு நல்லாவே முடி வளருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஐடியா தான். பட் இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னால் விளக்கெண்ணெய் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணணும்னு நினச்சா அது சாதாரண விஷயம் கிடையாது. வாஷ் பண்ண நம்மளால் முடியாது சுத்தமாக. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்கால்ஃபில் படிஞ்சு அதுவே பொடுகாக மாறுறதுக்கு, பத்து உருவாகிறதுக்கு அது இதுன்னு பெரிய ஒரு ஹேர் ப்ராப்ளத்தை வந்து உண்டு பண்ணிடும். ஸோ வந்து விளக்கெண்ணையும் சின்ன வெங்காய ஜூஸும் சேர்த்து நம்மளுக்கு எங்கே வந்து ப்ராப்ளமேட்டிக் ஏரியா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும். அதை நம்ம ஈஸியாக வாஷும் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்மளோட ப்ராப்ளமேட்டிக் ஏரியாவையும் அது சரி பண்ணி கொடுத்துரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேஜிக்கல் ஜெல்லை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 month நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கு முடி வளர்ந்துருச்சுன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணணும். எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு காட்டன் வச்சுக்கோங்க. காட்டன் வச்சு ஒரு ஜென்டிலாக ஒரு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களோட 2 விரல் வச்சு நல்ல ஒரு மசாஜ் கொடுங்க. எப்போதுமே மசாஜ் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம ஸ்கால்ஃபில் நல்ல படியும். ஸோ எனக்கு அந்த இடத்துல வந்து டென்ஸ் இல்லாத மாதிரி இருக்கும். என்னோடய நெத்தியே அப்படி தான், கொஞ்சம் ஏர் நெத்தி தான். இருந்தாலும் நான் வந்து உங்களுக்கு சொல்லி காட்டணுங்கிறதுக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு 2 to 3 minutes மசாஜ் கொடுத்துட்டு படுங்க, போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்காக நிறைய வீடியோ காத்துட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி வேறு சூப்பர் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய், தேங்க்யூ.